இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ போயிருக்கீங்களா? இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு தூரமாக இருக்கிற ஊருக்கு போகிறப்ப டோல்கேட் வரும். நீங்கள் அப்போ டோல் கட்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு டோல்கேட்லேயும் 100 ரூபாய், 200 ரூபாய், சில சமயம் 500 ரூபாய் கூட வாங்குவாங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு வருடத்தில் நீங்கள் எவ்வளோ டோல் கட்டியிருப்பீங்க? 10,000 ரூபாய், இல்லை 20,000 ரூபாய், இல்லை 50,000 ரூபாய். ஆனால் அந்த காசு யாருக்கிட்ட போகுது? கவர்மெண்ட் கிட்ட போகுதா, இல்லை ப்ரைவேட் கிட்ட போகுதா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் ஒரு பாலம் இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மக்கள் அந்த ஆற்றை கடக்கணும். அந்த பாலம் இல்லாமல் கடக்க முடியல. ஒரு பணக்காரர் பாலம் கட்டினார். அவர் சொன்னார், இந்த பாலத்தை நீங்கள் இலவசமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் மெயின்டெனன்ஸு, ரிப்பேர் பண்ணணும், ஏதாவது ரிப்பேர் ஆனால் செக்யூரிட்டி, அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் வேணும், லைட் போடணும், அதுக்கு கரண்ட்டு பில் கட்டணும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே காசு வேணும். அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு சின்னதாக ஒரு கட்டணம் வசூலித்தார். அதுதான் இன்றைக்கி டோல் சிஸ்டமாக மாறி இருக்கு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரேட், இன்விட் அப்படின்னா என்னென்னா பில்டிங் இன்கம். இப்போ நம்ம ரெண்ட்டுக்கு ஒரு பில்டிங் கட்டி ரெண்ட்டுக்கு விட்டோமா ரெண்டல் இன்கம் வரும் இல்லையா? அது ரீட்னு சொல்லுவோம். இதே ஒரு பாலமோ இல்லை ஒரு பைப் லைனு, ஒரு எலக்ட்ரிக் டிரான்ஸ்மிஷனு, சோலார் ஃபார்மு, ஏர்போர்ட்டு, போர்ட்டு, பிரிட்ஜு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு இன்கம் வரும் இல்லையா? அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்கம், இன்விட்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம ரோடு வாங்க முடியாது, ஆனால் அந்த ரோடு இன்கமில் ஷேரை வாங்க முடியும் நம்மளால். அதுக்கு பேர் தான் இன்விட் அப்படிங்கிறது. சரி, இப்போது அதுக்கு ஒரு ரியலாக எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஹைவேல தினமும் ஒரு 50,000 வெஹிக்கிள் போகுது. அதுக்கு ஆவரேஜாக ஒரு 150 ரூபாய் டோல் வாங்குறாங்க அப்படின்னா டெய்லி ரெவின்யூ பார்த்திங்கன்னா 75 லட்ச ரூபாய் இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு 75 லட்ச ரூபாய், ஒரு மாதத்துக்கு 22 கோடி, ஒரு வருஷத்துக்கு 270 கோடி. ஸோ இந்த ரெவின்யூவில் ஒரு பகுதி இன்வெஸ்டர்ஸ்க்கு வரும் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற மெயின்டெனன்ஸு, சேலரி எல்லாமே போக ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டில் ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு பார்ட் போகும். அதுதான் அங்கே தான் ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது வருது. சரி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பணக்காரங்க, ஒரு ரிச் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவை ரொம்ப விரும்புவாங்க. அது சேலரி கிடையாது. ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார், வேலை செய்யலைன்னா இன்கம் கிடையாது இல்லையா? ஒரு எம்ப்ளாயி வேலைக்கு போனால் தான் இன்கம் வரும் இல்லையா? ஆனால் இந்த ரோடு 24 மணி நேரமும் வேலை செய்யுது. வண்டி போயிட்டு வந்துட்டுருக்கு இல்லையா? பிரிட்ஜு 24 மணி நேரமும் வேலை செய்யுது. டிரான்ஸ்மிஷன் லைன் 24 மணி நேரமும் வேலை செய்யுது இல்லையா? இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜுங்க. ஆனால் இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா நம்ம உங்களுக்கு உண்மையை சொல்லி தான் ஆகணும். இப்போ ரோட்டில் டிராஃபிக் குறைஞ்சின்னா, கவர்மெண்ட் பாலிசி மாறினுச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா, அந்த வாங்கின நம்ம அந்த ஷேர் யூனிட் ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா, அதனால் எப்பயுமே பிளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். நீங்கள் ப்ராப்பராக அதை ஸ்டடி பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? சரி, இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் தினமும் டோல் கட்டுவார், இன்னொருத்தர் அந்த டோல் ரெவென்யூவில் ஷேர் ஹோல்டராக இருப்பார். நீங்கள் எந்த பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் சம்பளத்துக்காக மட்டும் வாழணுமா, இல்லை நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதே போல் அதில் இன்கமும் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்விட் மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் நம்ம ஒரு ஷேர் ஹோல்டராக மாறணும், அதில் ஒரு ஷேரை வாங்கணும். சரி, 2020 ரவின்னு ஒருத்தர் இருக்கார். 5 லட்ச ரூபா கொண்டு போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டார். அதே நேரம் இன்னொருத்தில் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்கம் வர்ற மாதிரியான அசட்ஸில் கொண்டு போய் அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்போ 5 வருஷம் கழித்து யாரோட மைண்ட் செட் மாதிரி இருக்கும், யாருக்கு பேசிவ் இன்கம் நிறையா வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்கம் மாதிரியான கேஷ் ஃப்ளோ அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு தான் அதிகமாக வந்திருக்கும். சரி, இந்த வித்தியாசம் பணத்தில் மட்டும் கிடையாது, நம்மளோட தாட்ஸ்லேயும் இருக்குது. ஏன்னா எஃப்டிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ அசட்ஸை பற்றி தெரிகிறப்ப நம்மளுக்கு பேசிவ் இன்கம்மை பற்றி நிறையா தெரிய வரும். சரிங்களா? சரி, ஓகே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது ஈல்டு, ரிட்டனு, அப்புறம் ஃப்யூச்சர் கேரண்டி, ஸோ இந்த மாதிரியான விஷயம். அதனால் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இந்த மாதிரியான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஃப்யூச்சரில்
வரும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி லைஃபுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனலாகவும் சரி நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணுற மாதிரியான வீடியோ மட்டும்தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.